கடகத்துக்கு மன அழுத்தங்கள் உண்டு, மன சுமைகள் உண்டு, சோகங்களும் உண்டு. ஆனா, இதையெல்லாம் எப்படி நீங்க கடந்து வர போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பராபவ வருடம் சொல்லக்கூடியது. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிபெண்டன்சிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலருக்கு பிரேக்கப் சந்திக்கிற மாரி இருக்கும். அந்த குடும்ப சூழல் அப்படின்னு வரப்போ சில மன மன அழுத்தங்கள ஃபேஸ் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன். ஒரு சிலருக்கு லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குற மாரி ஒரு அமைப்பு இருக்கும். முழுக்க முழுக்க இந்த பராபவ வருடம் என்ன சொல்லுது அப்படின்னா, எமோஷன்ஸே ஒரு பெரிய வேலை உங்ககிட்ட பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். மைண்டு போய் ஒரு லாஜிக்கலா ஒரு விஷயத்த திங்க் பண்ண மனசால அந்த மைண்டால முடியாது. மனசு தான் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு போற மாரியே இருக்கும். அ மாற்றங்கள வந்து ஏத்துக்கிறதுக்கு மனநிலைகள் ஒத்துக்காது அப்படிங்கிற மாரியே இருக்கும். இப்ப ஸ்டூடண்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, படிப்பு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போற மாரி தான் இருக்கும். அதோட வேலையிலலாம் இருக்கீங்க அப்படின்னாலுமே, வேலை வந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ்லாம் போட்டு தான் ஒரு டெவலப்மெண்ட் ஆயி போகிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது கடகத்தில இருக்கவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்குறப்போ, கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடகத்தில இருக்கவங்களுக்கு. ஏன்னா, உங்களுடைய சரவுண்டிங்ஸ், உங்களுடைய சுற்றுச்சூழல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? யார நம்பணும், யார நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே எமோஷன்ஸ் கனெக்ட்டாவே இருக்கிறதுனால, மைண்ட் சம்டைம்ஸ் லாஜிக்கலா யோசிக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பின்விளைவுகள் என்னங்கிறது யோசிக்காதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து எமோஷன்ஸ்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பெரும்பாலும் தவறாகவே போகும் அப்படிங்கிறது தான். எல்லா இடங்கள்லயுமே எமோஷன்ஸா எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து வெற்றிய குடுக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ 360 டிகிரீஸ்லயும் நம்ம புத்தி வேலை பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும் இந்த டிபெண்டன்சி, இந்த அன்பு ரீதியான சில டிபெண்டன்சிஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ, மனபாரங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான அது. ஸோ இதிலிருந்து என்னால வெளியே வர முடியல. ஒரு லூப்குள்ள மாட்டிட்டே இருக்க மாரி, அந்த சோகத்த சுமந்துகிட்டே இருக்கிற மாரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய இடத்துக்கு குரு வரும் பொழுது சில விஷயங்கள் மாறும்.